Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ சீமான் மேடைகள்ல ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு, வன்முறை கலந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் செய்யறாரு. ஐயா சீமான் அவர்கள் பேசும்பொழுது திமுக கட்சியானது தானா வந்து மாட்டுது. ஐயா கலைஞர் அவர்கள் தானா மாட்டுறாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானா மாட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு இறந்து போன தலைவரை அந்த மாதிரியாக இழிவுபடுத்துகிற வகையில் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடலாமா? ஐயா இழிவெல்லாம் படுத்தலைங்க ஐயா, நடந்தது என்ன பண்ணாங்கிறத அப்படியே சொல்லி அந்த மாதிரி ஒரு பாடலை பாடலாமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக திகழ்றாங்க. ஐயா முதல்வர் அவர்கள் பண்ணக்கூடிய தப்ப ஐயா எதிர்கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, கடந்த முதல்வர் பண்ண தப்பையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்க திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியா அதிமுக இருந்தது. இப்ப அதிமுக ரொம்ப வந்து டவுனா போயிருச்சு அப்படிங்கிற 20% மேல இருக்குங்க. ஐயா இருக்குங்க ஐயா, ஆனா சீமானுக்கு தானே அதிகமான பேர் இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமா பேர் இல்ல. இன்னும் நான் சொல்ல ஒரு பலமான கட்சிங்க, நீங்க பேர் இல்லைங்கிறீங்க. காளியம்மாள் ஒரு முக்கியமான தலைவரா மேல வந்தாங்க, அதிக அளவுக்கான சர்ச்சைக்குரிய பேச்சு, அவங்கள பற்றி செய்திகள் வரும்போது அதை சீமான் ஒரு மறுக்கிறதையோ அதுக்கு விளக்கம் கொடுக்க எதுவுமே இல்லையா? என்ன காரணம்? ஐயா சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்களாம் அண்ணன் தம்பிடா, உன்ன மாதிரி கிடையாது, ஓட்டை விலைக்கு வைக்கிறதுக்கு நான் நாளைக்கு உசுருவேன் அப்புறம் பிசுருவேன், உன் மசூதி என்னடா வந்ததுன்னு கேட்குறாரு. கட்சியில இரண்டாம் மட்ட தலைவர்களே கிடையாது, சீமான் மட்டும்தான், அடுத்து யாருமே இருக்கக்கூடாது அதான் நினைக்கிறாரா? ஐயா அது வந்து ஒரு அந்த அந்த கட்சிக்கான தலைவர் கட்சி, ஒரு தலைவர் கட்சி, அது கிட்டத்தட்ட ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒன் மேன் தான், மத்த யாருமே இருக்கக்கூடாது. இருக்கலாம் ஐயா, அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. நீங்க சொல்றபடி பார்த்தா அப்ப சாட்டி துறைமுகனோட ஒரு தூக்கி இல்லாம ஐயா சாட்டி துறைமுகனே தூக்கி ஐடியா கொடுக்குறீங்க. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. சீமான் ஏன் மேடைகளில் ஆக்ரோஷமாக பேசுகிறார்? மூத்த தலைவர்களை கூட ஏன் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்? இது போன்ற சொற்களை பயன்படுத்தலாமா? இதை பற்றி பேசுவதற்காக இளம் சிந்தனையாளர் திரு ஸ்டாலின் பாரதி இங்க வந்திருக்கிறார். வணக்கம் ஸ்டாலின் பாரதி. இப்போ சீமான் மேடைகள்ல ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு, வன்முறை கலந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. ஏன் இப்போ இந்த அளவுக்கான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு? ஐயா அது இல்லைங்க ஐயா, இப்போ அதிமுக தான் திமுக எதிர்கட்சி அப்படின்ற இந்த நிலைமையில திமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா பிடிச்சிட்டு வச்சு என்னென்ன திட்டணுமோ அத்தனையும் திட்டுவாங்க. ஐயா சீமான் வந்து புதுசாக உருவாக்கிலாம் திட்டலையே, ஏற்கனவே அந்த பாடலானது யூடியூப்ல இருக்கு, இவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, அவரும் அதே தான் பண்ணார். அவரும் ஒன்றும் புதுசாக அந்த பாடலை எழுதி அவரே மியூசிக் போட்டு அவரே இசை அடிச்சுலாம் ஒன்றும் பாடலை, ஏற்கனவே இருந்தது அதை எடுத்து பாடினார். எனக்கு என்னமோ அவர் கெட்ட வார்த்தை பேசின மாதிரிலாம் தெரியல, வன்மமாக பேசின மாதிரியும் தெரியல. ஏன்னா திமுக காரங்க பண்ணுறதை தான் அவரும் பண்ணார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக எதிர்கட்சினா கிட்டத்தட்ட நாம் தமிழர் தான், வேறு யாரும் அந்த ஒரு நிலைமையில் இல்லை. இப்போ நான் ஒருத்தரை விமர்சிக்கணும்னா இப்போ திமுகவும் தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ நல்லதெல்லாம் பண்ண மாதிரி தெரியலை. இப்போ ஐயா சீமான் அவர்கள் வந்து எதிர்கட்சி விமர்சிக்க செய்யும்போது திமுக தானாக வருது. இவராக வழியை வந்து திமுக வந்து நான் திமுக தப்பாக பேச போகிறேன், திமுக தப்பாக பேச போகிறேன்னா இல்லை. இவர் பேசும்பொழுது ஐயா சீமான் அவர்கள் பேசும்பொழுது திமுக கட்சியானது தானா வந்து மாட்டுது. ஐயா கலைஞர் அவர்கள் தானா மாட்டுறாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானா மாட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சீமானை விட அதிக அளவுக்கு நீங்க நியாயப்படுத்துறீங்க. ஐயா நியாயப்படுத்தலைங்க ஐயா, ஏதோ அவருக்கு வந்து அசிங்கமாகவும் பேசல வன்மமாகவும் பேசல. என்ன ஐயா கலைஞர் அவர்கள் வந்து மென்மையாக பேசுவார், ரொம்ப தெரியாது. ஐயா சீமான் அவர்கள் வந்து ஆக்ரோஷமாக குரல் உயர்த்தி பேசுவார், அந்த ஒரு வெறித்தனமாக, அந்த பேச்சே வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னா அதுபோல் அந்த வெறித்தனம், அந்த குரல் உயர்த்தி பேசுறது உங்களுக்கு ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரியும் வன்மமாக பேசுகிற மாதிரியும். பாடல் முக்கியமாக நீங்கள் பாடல் பற்றி சொன்னீங்க, அந்த பாடலை பாடலாமா? அந்த மாதிரி ஒரு மூத்த தலைவரை, முக்கியமாக மறைந்த தலைவரை, அவருடைய கட்சியில் இருந்த சாட்டை துரைமுருகன் அது தொடர்பாக தான் புகார்கள் எழுந்தன. அந்த சமயத்தில் நான் பாடுறேன் பார் அப்படிங்கிறது செய்தியாளர் கூட்டத்தில் பாடுறது, மேடையில் பாடுறது, ஒரு இறந்து போன தலைவரை அந்த மாதிரியாக இழிவுபடுத்துகிற வகையில் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடலாமா? ஐயா இது என்ன இறந்து போனவரை பற்றி பேசக்கூடாதுங்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீங்க, மறுபடியும் சிரிக்கிறீங்க. நான் சிரிக்கிறதுக்காக கேட்கிறேன், விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. அது இல்லைங்க, சிரிக்கிற வேண்டிய விஷயம் அது. பின்னே பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு குடும்பத்தில் தலைவர், மறைந்த தலைவரை இழிவுபடுத்துகிற வகையிலான பாடலை பாடுறாரு அப்படின்னா நீங்க சிரிக்கிறீங்களே. இப்போ நான் ஒண்ணு இல்லை, ஒரு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று வச்சுக்கோமே. ஒரு குடும்பத்தில் சிரிச்சீங்கன்னு சொல்லுங்க, மறுபடியும் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிச்சீங்க நீங்க? ஐயா சிரிக்காம என்னங்க ஐயா பண்ண முடியும்? சிரிப்புக்கான இப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு மறைந்து போன ஒரு குடும்ப தலைவர் வந்து ஒரு மாபெரும் குழப்பத்தை
குழப்பத்தை உண்டாக்கிட்டார். அந்த குழப்பமானது ஒரு வருங்கால தலைமுறையையும் பாதிச்சிருச்சு. இப்போ இதே தமிழ்நாட்டுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா ஐயா கலைஞர் அவர்கள் பண்ண தப்பால ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து குழப்பமாகி போயிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தண்ணி இல்லை. 1974 ஐயா கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. 1924 காவிரி நதிநீர் ஒப்பந்தம் ஏற்றப்பட்டது. அதை 50 வருடம் கழித்து மீண்டும் மறுபதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்க சொல்லிட்டு போனாங்க. கரெக்டாக 1974 வருது. இதை வந்து ஐயா கலைஞர் அவர்கள் மறுபதிவு செய்யலை. இப்போ இதனால தண்ணி காவிரியிலேருந்து நம்மளுக்கு இன்னும் வரலை. இதை இன்னும் உறுதியும் படுத்தலை, இவ்வளோ தான் தண்ணி வரணும். ஆனால் அப்போ ஒப்பந்தம் போட்ட பொழுது 400 TMC தண்ணி கர்நாடகாவிலிருந்து காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தது. இப்போ காவிரி நதிநீர் மேலாண்மை சொல்லியும் தண்ணி தரல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஐயா கலைஞர் அவர்கள் தான் முழு காரணம் எடுத்துக்க முடியும். அப்புறம் நீங்கள் மறைஞ்சு போன தலைவரை பற்றி பேசக்கூடாதுன்றீங்களே, அப்போ எல்லாரும் தண்ணி இல்லாமல் செத்தா பரவாயில்லையா? ஒரு விஷயம், நீங்கள் 2-3 விஷயம் கேட்டுட்டீங்க. முக்கியமாக இதற்காக காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதனுடைய ஆலோசனையின் பேரில், நிர்பந்தத்தின் பேரில் கர்நாடகா கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது. தண்ணீர் வந்தது. இப்போது மழை அதிகமாக பெய்ததால் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இது ஒரு பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு. நமது நாடுங்கிறது ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தில் பிரச்சனை வரும்போது அதற்கான நீதிமன்றங்கள் அல்லது வந்து நடுவர் மன்றங்கள் ஆணையங்கள் சொல்கிறபடி மாநிலங்கள் கேட்கின்றன. அதில் அப்போ ஏன் நீங்க ஒப்பந்தம் போடலை, அதனால தான் தண்ணி வரலன்னு கேட்கறது சரியா? ஐயா அப்போ வெள்ளக்காரங்க போட்டு போயிருக்காங்க. அவங்கள என்ன அறிவில்லாதவங்களா? அவங்க தான் சரியாக போட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தம் போட்ட பொழுது கன்னடர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் 50 வருடம் கழிச்சு கொஞ்ச நாள் கழித்து எங்கள் தலைமுறையினர் பெருங்கினாங்கன்னா கர்நாடகாவினுடைய மக்கள் தொகை அதிகமானாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது தான் நீங்கள் 50 வருடம் கழித்து மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை மறு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் வெள்ளக்காரங்க ஒப்பந்தம் செய்து விட்டுட்டு போகிறாங்க. 400 TMC தண்ணி தரணும் அப்படின்னு தோராயமாக 400 TMC தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இதை கலைஞர் ஐயா ஏதோ ஒரு தேவைக்காகவும் இதை விட்டு விட்டார் அப்படிங்கிறது பல முறையில் பல பேர் இணையதளத்தில் போடுறாங்க. வலையொலியிலே நிறைய பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பல ஆட்சிகள் வந்துருச்சு. அதிமுக பல முறை ஆட்சி செஞ்சிருச்சு. மத்தியில் காங்கிரஸ் பிஜேபி மாறி ஆட்சி செஞ்சு இது வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அந்த குடும்பத்தில் வந்து அந்த குழப்பம் உண்டாயிருச்சு. அவர் வந்து நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம் உண்டாயிருச்சுங்க ஐயா. அது காரணம் வந்து ஒரு இறந்த போன ஒரு மனிதர். அந்த மனிதர் தான் அந்த குடும்பத்தில் குழப்பத்துக்கு காரணம். இப்போ அந்த குழப்பத்திற்கு காரணம் வந்து அந்த பிள்ளைங்கன்னு சொன்னால் அந்த படியை ஏற்றுக்க முடியுமா? அதுக்காக இல்லைங்க ஐயா. இதே ஒரு நீதிமன்றத்தில் ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாரு. குற்ற கூண்டில் எடுத்துகிட்டு போய் அவரை நிறுத்துறாங்க. நீதிமன்ற கூண்டில் அவர் வந்து குற்றம் செய்யப்பட்டார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுட்டாங்க. அதுக்குன்னு தப்பு செய்தவங்களை எடுத்துகிட்டு போய் சிறையில் அடைக்க முடியுமா? இல்லை தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? யார் தப்பு செஞ்சாங்க? இப்போ என்ன யார் தப்பு செஞ்சாங்க? இப்ப நீங்க கலைஞரையா பத்தி பேசக்கூடாதுன்னு நம்ம மறைந்து போன தலைவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுக்காக இப்படி ஒரு பாட்டு பாடணுமா? இழிவுபடுத்துற மாதிரி? ஐயா இழிவுலாம் படுத்தலைங்க ஐயா. நடந்தது என்ன பண்ணாங்கிறத அப்படியே சொல்லி அந்த மாதிரி ஒரு பாடலை பாடலாமா? எதுக்காக? யாருமே எந்த தலைவராவது இந்த அளவுக்கு இன்னொரு தலைவரை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்களா? ஏன் சீமான் பேசுறாரு? ஐயா அது அவருடைய விருப்பங்க ஐயா. எதிர்கட்சியா இருந்தா என்ன பேசதான் முடியும். அப்ப ஐயா கலைஞர் அவர்கள் மாதிரி 77 தேர்தல் 1977 தேர்தலில் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, அவர் திரும்பி வருவாரான்னு எனக்கு தெரியாது. 84 தேர்தலில் எனக்கு திரும்பி வராரான்னு தெரியாது, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, அவர் திரும்பி வந்துட்டாருன்னா ஆட்சி கொடுத்துருங்க இப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஐயா சீமான் அவர்கள் போயிட்டு கலைஞர் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிறக்கவே முடியாது உலகத்தில், ஆனால் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக ஐயா சீமான் அவர்கள் விளங்குறாங்க. அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக திகழ்றாங்க. ஐயா முதல்வர் அவர்கள் பண்ணக்கூடிய தப்ப ஐயா எதிர்கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. கடந்த முதல்வர் பண்ண தப்பையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அங்க சரியான தலைமை இருக்கா உங்களுக்கு? இப்ப நாம் தமிழர் தான் சரியான தலைமையோடும் ஒரு மாபெரும் புரட்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மேடைக்கு இந்த மாதிரி கடுமையா பேசுறதா, தரம் தாழ்ந்து பேசுறது எதிர்கட்சி சொல்றாங்களே, மற்ற அந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுறதா புதிய புரட்சி? பின்ன ஐயா இதுவே நீங்க கலைஞர் ஐயா பேசுறதையும் எடப்பாடி ஐயா பேசுறதையும் பார்த்துக்கிட்டு தான் நீங்க அப்ப மட்டும் அமைதியா இருந்தீங்க. யாராவது ஒருத்தர் பேசினா மட்டும் இப்படி சண்டை போடுறீங்க. ஒரு இளம் சிந்தனையாளர், நீங்க கடந்த 3-4 வருஷமா அரசியலை பாக்குறீங்க, 2 வருஷமா பல ஊடகங்களை பேசிட்டே வரீங்க. யாராவது இந்த மாதிரி பேசுறாங்களா? பாருங்க, நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, யோசிக்கிறீங்க பாருங்க.
சிரிக்கிறீங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே கடந்த 2 ஆண்டுல தான் அரசியல் பார்த்துட்டு தான் வரேன். ஐயா உதயநிதி என்ன பேசினாரு, மோடியை சொன்னாருங்க, பார்த்தா யாரை பார்த்தா முட்டி போட்டுக்குவாரு, யாரை பார்த்தா படுத்துருக்காருன்னு. அப்படி இல்லை, நீங்க ஒரு தலைவர் பேசினாருன்னா அது இதை சொல்லிட்டு இருங்க, இதை சொல்லிட்டு இது நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. மக்களை சொல்றாரு, இது நீங்க வந்து தப்பா நினச்சிக்காதீங்க, நான் ஒன்றும் இதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு போற பக்கத்தில் சொல்லிட்டு போற மாதிரி சொல்றாருங்க. அப்ப இது தப்பு இல்லையே, சீமான் அவர்கள் பேசுறது தப்பா? எல்லா தலைவர்களும் ஏதோ ஒரு சமயத்தில் வாய் தவறி பேசி இருக்கலாம், ஆனால் வீம்புக்கு இதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது சரியா சீமான்? ஐயா வீம்புக்குலாம் இல்லைங்க ஐயா, அவர் செஞ்ச தப்பை சுட்டி காட்டுறாங்க ஐயா. பின்ன என்ன ஐயா, தமிழ்நாட்டுக்கு சீமான் அவர்களுக்கு அடிக்க சொல்றாரு, சும்மா பேசும்போது சொல்றாரு, ஐயா கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் ஏற்படுத்துறாங்க, 2009 போர் நிறுத்தம் செய்யணும் அப்படின்ட்டு உண்ணாவிரதம் ஏற்படுத்துறாங்க. ஒரு காலையில் ஆரம்பிச்சாங்க, மதியானம் இருக்கும். இலங்கையில போர் நடந்த போது 2009 சொல்லுங்க. 2009க்கு அப்புறம் தான் மாபெரும் புரட்சி ஏற்படுது. நான் சொல்றேன் நடந்தது. உண்ணாவிரதம் ஏற்படுத்துறாங்க ஐயா கலைஞர். காலையில போறாங்க, மதியானம் வந்து போர் நிறுத்தம் நடந்துச்சு, உண்ணாவிரதம் முடிச்சுனா இல்லை போப்பா அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஐயா ஊடகங்கள்லாம் வந்து ஐயா கலைஞர் அவர்களை பேட்டி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே குண்டு வெடிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள் இறந்து போயிருக்காங்க, தமிழ் மக்கள். ஐயா கலைஞரோட கேட்குறாங்க, ஐயா அந்த மாதிரி குண்டு போட்டு போர் நிறுத்தமாயிருச்சு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி குண்டு போட்டு அங்கே தமிழர்கள் இறந்து போயிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, மழை நின்றாலும் தூவானம் நிற்காது அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, போர் இன்னும் நிற்கலாம் இல்லை, முழுசாலாம் நிற்கல, ஏதோ நின்றுருக்கு, நான் வந்து சும்மா விளையாட்டு காமிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மழை நின்றாலும் தூவானம் நிற்காதா, யாருக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசி இதுக்கு மழை நின்றாலும் தூவானம் நிற்காது அப்படின்றார் ஐயா கலைஞர். இதுக்கப்புறம் தான் திட்டமிட்டு இலங்கை தமிழர்களுக்கு சதி செய்யப்பட்டிருக்கிறது, ஐயா கலைஞர் அவர்களால் இலங்கை தமிழர்கள் வேண்டுமென்று தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து பல பேர் திமுகலேருந்து வெளில வந்திருக்காங்க. ஏன்னா என் தாத்தாவே திமுகவில் தான் இருந்தார். இந்த 2009 சம்பவம் நடந்த பிறகு அவரே கூட வெளில வந்துட்டு இருப்பார். ஏன்னா உண்மையான தமிழர்கள் இங்கே இருக்காங்க, தமிழ் உணர்வோடு இருக்காங்க. பல பேர் தமிழர்கள் இங்கே தமிழ் உணர்வோடும் இலங்கை தமிழர்களுக்காக ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது பின்ன ஒரு தமிழருக்கு ஒரு தமிழர் எரியுது. நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு உணர்ச்சி இருக்குமானதான் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு தமிழ்னா எனக்கு அது கோபம் வருது, அவ்வளோதான். அதே மாதிரி திரு சீமான் மேடையில் பேசும்போது முக்கியமாக அரசுக்கு எதிரான போராட்டம் நடந்து அதுக்கான ஒரு மேடையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது ஒரு காவல் அதிகாரியை தவறாக பேசுகிறாரு. அந்த காவல் அதிகாரியை அதுக்காக புகார் கொடுத்துருக்கிறாரு. ஏன் யாரை பார்த்தா நான் அந்த மாதிரி பேசணும், எதுக்காக அந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கணும், ஏன் அந்த மாதிரி செய்கிறாரு? ஐயா சீமான் அவர்கள் வந்து தப்பாலாம் பேசல, நீ இவ்வளோ படிச்சுட்டு வந்தீங்க, ஐயோ சாரிங்க ஐபிஎஸ் சாரிங்க, எதுக்கு நான் எத்தனை தடவை பாத்ரூம் போனேன், நான் யார்கிட்டலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறத பார்க்கவா, ஒழுங்காக போய் என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கப்பா அப்படின்னு தான் பேசுனேன். இருந்தாலும் அது இழிவான பேச்சு அப்படின்னு அந்த காவல் அதிகாரி. ஐயா அப்போ இவங்க பண்ணுற சம்பவம் இழிவு இல்லைங்களா? ஒருத்தர் வந்து எப்படி பார்க்கலாமா, எங்களை வந்து பெகாசாஸ் மூலமாக கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தீவிரமாக திமுக இருந்த பொழுது அது வந்து நல்லது. இதுவே நாம் தமிழர் நீங்கள் வந்து இப்படி கண்காணிக்கும் போது அது உங்களுக்கு வந்தா ரத்தம், ஐயா சீமானுக்கு வந்தா தக்காளி சட்னியா, என்னங்க நீங்க சொல்றீங்க? இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன? முக்கியமாக எதிர் மனநிலை உருவாட்டம், சர்ச்சையில் இருக்கலாம், ஊடகத்துக்கு கவனம் நம்ம படியும், இந்த மாதிரி பல விவாதங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரா? தன் மீது அதிக அளவுக்கான வெளிச்சம் பாயணும் அப்படி எதிர்பார்க்கிறாரா சீமான்? ஐயா இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியா அதிமுக இருந்தது. இப்போ அதிமுக ரொம்ப வந்து டவுனா போயிடுச்சு அப்படின்னு 20% மேல இருக்குங்க. ஐயா இருக்குங்க ஐயா, ஆனால் சீமானுக்கு தானே அதிகமான பேர் இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக பேர் இல்லை. இருங்க நான் சொல்ல பலமான கட்சிங்க, நீங்க பேர் இல்லைங்கிறீங்க. ஐயா உடனே போச்சுங்க ஐயா. இப்போ அதிமுக பங்காளி சண்டை யார் தேவை இருக்கிற மாதிரி யார் இருக்கிறாங்களோ எடுத்துட்டு போகுது, பங்காளி சண்டை நடந்துட்டு இதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? கட்சியில இந்த கட்சியில ஓபிஎஸ் ஐயா ஒரு பக்கம் போறாரு, இபிஎஸ் ஐயா ஒரு பக்கம் போறாரு, இல்ல தப்பு இபிஎஸ் தான் எடுத்துட்டு போறாருன்னு சொல்ல முடியுமா? ஆளுங்க போயிட்டே இருக்காங்களே ஒவ்வொருத்தர. நீங்க ஐயா அது வேற விடுங்க, கருத்து முரண்பாடு எல்லா கட்சியிலும் தான் ஏற்படும். ஐயா வைகோ கூட தான் போனாரு, இது நீங்க பேசுனீங்களா? அவரு தானே திமுக இருந்தாரு, தீவிரமா செயல்பட்டாரு. ஐயா எல்லா கட்சியிலும் ஒவ்வொரு உதாரணம் இருக்குங்க. தான் மேல கவனம் வரணும். உண்மையை சொல்லப்போனா சீமான் ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆமா இப்ப அதிமுக வந்து வலுவிழந்திருக்கு, அதனால இவரு தான் எதிர்கட்சியா இருக்கிறாரு. அதனால எவ்வளோ எகிரி அடிக்க முடியுமோ அவ்வளோ எகிரி அடிச்சு போங்க அப்படின்னு திமுக காரங்களை எகிரி அடிச்சா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், கைது செய்யற அளவுக்கு வந்துடும், அதன் மூலம் இன்னும் தன்னுடைய புகழ் பெருகும் அப்படி எதிர்பார்க்கிறாரு. ஐயா அவர் வந்து தமிழ் மக்களை காக்கணும் அப்படின்னு வேலை செய்யறாரு, தமிழ் தேசியத்தை முன்கொண்டு வரணும்
வரணும், தன்னுடைய கொள்கைகளை மக்களிடையே பரப்பணும் அப்படின்னு செய்கிறாரு. அது வந்து தீவிரமாக அதை செஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சுட்டு இருந்தார். இப்போ மிக மிக வேகமாக வந்து இந்த காலகட்டங்களில் ஐயா சீமான் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 26 தேர்தலுக்காக எல்லாரும் வேலை தொடங்கிட்டாங்க. திமுகலேருந்து எல்லா கட்சியும் 2026 நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு. நாம் தமிழர் ரெடி ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் ஐயா சீமான் அவர்கள் தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. தேர்தல் ரெடியாக இருக்கிறாரு. ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க என்ன தவறு, மற்ற கட்சிகள் ஆட்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. நாம் தமிழ்ந்து போயிட்டு வேற கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ காளியம்மாள் ஒரு முக்கியமான தலைவராக மேலே வந்தாங்க. அதிக அளவுக்கான சர்ச்சைக்குரிய பேச்சு அவங்கள பற்றி செய்திகள் வரும்போது அதை சீமான் ஒரு மறுக்கிறதையோ அதுக்கு விளக்கம் கொடுக்க எதுவுமே இல்லையா? என்ன காரணம்? ஐயா, அந்த ஆடியோ பிறகு உங்ககிட்ட நான் இதை சொல்றேன். நீங்க தைரியசாலிகளாக இருந்தா முழு இதையும் போட வேண்டியதுன்னு எதுக்கு வெட்டி போறீங்க? நீங்க வந்து அவ்வளோ தைரியசாலி. ஐயா சீமான் அவர்களுடைய ஃபோனை வந்து ஒட்டி கேட்குற ஆளுங்க நீங்கள். அவ்வளோ தைரியமான ஆளுங்களாக இருந்தால் முழுசாக பேசுக்காருன்னு போட வேண்டியதானே? இதில் குரல் பதிவில் தானே பேசினாரு. வெட்டப்பட்ட பகுதியை மட்டும் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு முழு பகுதி எடுக்க தெரியாதா? ஏன் தைரியமானவங்களாக இருந்தால் அதையும் போடுங்க. ஐயா சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்களாம் அண்ணன் தம்பிடா, உன்ன மாதிரி கிடையாது ஓட்டை விலைக்கு வைக்கிறதுக்கு. நான் நாளைக்கு உசுருவேன், அப்புறம் பிசுருவேன், உன் மசூதி என்னடா வந்ததுன்னு கேட்குறாரு. அவர் வந்து அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியாக பழகிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் பேசிக்குவாங்க. ஆமாம் ஐயா, இப்போ நானே என் தம்பி இருக்கேன், போறானுவேன், நாளைக்கு தம்பி வாடானுவேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை. இதெல்லாம் வந்து ஒட்டி கேட்டு நாங்கள் போட்டோம் ஆடியோ லீக், சாட்டை துரைமுருகன் ஆடியோ லீக், சீமான் ஆடியோ லீக். அவரே கேட்குறாரு, நான் உசுருவேன் பிசுருவேன் உனக்கு என்னடா வந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ அவரே வந்து அதை ஒரு பொருட்டாட்டத்தில் இவங்க நம்ம ரொம்ப காளியம்மாள் மேலே ரொம்ப பொறுப்பு மாதிரியா? ஏன் காளியம்மாள் அத்தை மேலே அவ்வளோ உங்களுக்கு அக்கறை இருந்தால் கார் வாங்கினதுக்கு என்னத்துக்கு போட்டு கலாய்ச்சிங்க? கார் வாங்கிட்டாங்க. ஏன் ஸ்டாலின் ஐயா வாங்காத காரா? இல்லை அந்த சன் டிவி குடும்பம் வாங்காத காரா? ஐயா, எல்லாரும் முன்னேற தான் செய்வாங்க, நீங்கள் மட்டும் முன்னேறலாம் கணக்கு கிடையாது. அவ்வளோ அக்கறை உடையவங்க வந்து கவனிக்க வேண்டியதானே? அவ்வளோ போட்டு கலாய்ச்சிங்களே, இப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஆதரவு தர வேண்டியதானே? ஐயா சுபவி அவர்கள் பெண்ணியத்தை மேலோங்கி பேசுவார். பெண்ணியத்திற்கு பெரியாரின் தலைமுறைகள் அதில் பேச வேண்டிய ஐயா சுபவி அவர்கள் இதற்கும் வந்து பொருள் தரலாம் இல்லையா? அத்தை காளியம்மாளை போட்டு கலாய்ச்சாங்க இல்லையா? வர வேண்டியதானே? பெண்ணியவாதிகள் வர வேண்டியதானே? ஐயா வீரமணி அவர்கள் வர வேண்டியதானே? பெண்ணியம் பேசுகிற ஆளுங்க தானே நீங்கள்? பெண் விடுதலை வாங்கிட்டு தானே நீங்கள் வர வேண்டியதானே? எதுக்கு அமைதியாக இருந்தீங்க? இப்போ மட்டும் வரீங்க. ஆனால் விஜயலட்சுமியை பேச ஐயா சுபவீர்கள், ஆனால் விஜயலட்சுமியை பேச விட்டுருங்க. ஏன் அப்போ வர வேண்டியதானே? காளியம்மாள் பற்றி பேசலை அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் என்ன பேசிக்குவோம் அப்படிங்கிறது பேசியிருக்காருங்கிறது தானே அர்த்தம். ஆமாங்க ஐயா, அவரே சொல்கிறாரு, நான் பேசுனேன்டா, இன்னைக்கு நான் உசுருனா பிசுருனா உனக்கு என்னடா வந்ததுன்னு கேட்குறாரு. அவரு எல்லாம் பேசலாமா ஒரு தலைவர்? ஐயா, அவங்க அக்கா தங்கச்சியாக நடக்கிறாங்க. ஐயா, அவர் தன்னை வந்து ஒரு தலைவனாக பார்க்கல. அவர் வந்து தன்னை ஒரு தலைவனாக பார்க்கல. நான் ஒரு சின்ன பையன், என்னை கூப்பிட்டு அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாரு. நான் என்ன ஒரு ஆளா? என்னெல்லாம் ஒரு ஆளாவே எடுத்து தேவை வேண்டியது கிடையாது. ஆனால் அவர் வந்து என்னை அழைச்சி என்னை வந்து வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உரிமையாக கூப்பிட்டு அடிக்கிறாரு. ஏன்டா பேச மாட்டியா அப்படின்னு கூப்பிட்டு அடிக்கிறாரு. நீங்கள் சீமானின் தீவிர பக்தர், அதனால அந்த மாதிரி செய்கிறாரு. ஐயா, தீவிர பக்தர்லாம் கிடையாதுங்க ஐயா. நான் தமிழரா, யார் வந்தாலும் அவரை மனதார ஏற்றுக்கொள்ளேன். இன்னைக்கு யாருமே தமிழர் இல்லை, அதனால யாரும் ஏற்றுக்கல. ஐயா சீமான் மட்டும்தான் உண்மையான தமிழரா, தமிழ் மக்களுக்கான நலரை பேசுறாரு. ஆனால் அவர் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும். காளியம்மாளை திட்டமிட்டு வெளியேற்றுற நடவடிக்கை அப்படிதானே? ஐயா, நான் தான் மறுபடியும் சொல்றேன் ஐயா. என் தம்பியை இப்போ எங்கள் அப்பா கூட வச்சிங்கன்னா ஒரு சும்மா என்னை அடிப்பார், போடா அப்படின்னு, நாளைக்கு வாடா வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிடாரு. இதை நீங்கள் வந்து அவர் குடும்பத்தை விட்டு வெளியேற்றி விட்டார், உறுப்பினர் கார்லேருந்து தூக்கிட்டாங்க இப்படின்னு சொல்ல முடியுமா? அது வேற இது வேற, அது குடும்பம். ஐயா, இதுவும் குடும்பம் தாங்க ஐயா. அவர் வந்து ஒரு கட்சியாகவே நினைக்கல. நாம் தமிழர் ஒரு குடும்பம்னு அவர் சொல்லிருக்காரு. என்னுடைய அன்பு தம்பி தங்கைகளேங்கிறார் மைக்கில் பேசும்போது. ஐயா ஸ்டாலின் அவர் சொல்லுவாரா? அன்பு மக்களே தான் சொல்றாரு தவிர என்னுடைய அன்பு தம்பி தங்கைகளே மாமன் மச்சான்களே சொல்றாரு. உடன்பிறப்புகளேன்னு சொல்றாரு. ஐயா, நீங்க தான் 200 உடன்பிறப்புகள 1000 உடன்பிறப்புகளா அப்கிரேட் பண்ணிட்டீங்க. நீங்களே ஐயா உடன்பிறப்பு, இதுதான் ஐயா உடன்பிறப்பு, இதுதான் ஐயா குடும்பம். அந்த குடும்பத்தின் ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. முதல்ல யார் கட்சியில 2ஆம் மட்ட தலைவர்களே கிடையாது, சீமான் மட்டும்தான். அடுத்து யாருமே இருக்கக்கூடாது அதான் நினைக்கிறாரா? ஐயா, அது வந்து ஒரு அந்த கட்சிக்கான ஒரு தலைவர் கட்சி. அது கிட்டத்தட்ட ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒன் மேன் தான், மத்த யாருமே இருக்கக்கூடாது. சாட்டை ஐயா இருக்காரு, இன்பாவன கார்த்திகை ஐயா இருக்காரு,
அத்தை காளியம்மாள் இருக்காங்க, வேற யார் வேணும்? எல்லாம் திரள் இந்த இருப்பாங்க. மாதிரியான போர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்களா? இங்கிருந்து எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறாங்களே. ராஜீவ் காந்தி அப்படிதான் இருந்தாரு, அவர் திமுக போயிட்டாரு. கல்யாண சுந்தரம் இருந்தாரு, அதிமுக போயிட்டாரு. சமீபத்தில் சஞ்சீவிநாதன் அவர் கிளம்பிட்டாரு. ஒரு தலைவர் கொஞ்சம் வளர்ந்தாவே அவங்கள கட் பண்ணி அனுப்பிடுறாங்க, அப்படிதானே? அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. அவங்களுக்கு பிடிக்கல போறாங்க. இதெல்லாம் வந்து அவர் எதுக்கு போனாரு, ஏன் போனாரு, நகர்வாழ்ச்சி பிடிக்காத அளவுக்கு ஆக்கிடுறாங்கல்ல ஐயா. இதே போலதான் ஏடிஎம்கேல இருந்து ஐயா இவரு செந்தில் பாலாஜி ஐயா வந்தாரு, ஐயா சேகர் பாபு வந்தாரு. திமுகவுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்றீங்களா ஐயா? என்னங்க ஐயா நியாயமா பேசுறீங்க? அதிமுக நிறைய பேர் போயிருக்காங்க. அதே போல நாம் தமிழர்ல இருந்து போறாங்க. இதெல்லாம் வழக்கமான ஒரு நிகழ்வு. சரி, அதிமுக வந்து பல பேர் நீங்க கேக்குறது பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்கிருந்து நிறைய பேர் இங்க வர்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க தலைமையோட நெருக்கடி தாங்காம வேற கட்சியில போய் அடைக்கலம் ஆயிடுறாங்க, அப்படிதான் நடக்குது ஐயா. இப்போ ஒரு கட்சியில வச்சிங்களேன், எனக்கு பிடிக்கல, அதான் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க கேட்கறது பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா, அதே தான் நான் கேட்கறேன். அவங்களுக்கு வேற கட்சி பிடிச்சிருக்கு போறாங்க, கொள்கை பிடிச்சிருக்கு போறாங்க. நாம் தமிழர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க புதுசா வர்றாங்க. அதெல்லாம் நீங்க கணக்கெடுக்க மாட்டீங்களா? இரண்டாம் கட்ட தலைவர் இல்லைங்களே, உங்களுக்கு தெரியுமில்ல ஐயா. அது மட்டும்தான் தலைவர், யாரும் தலைவர் இருக்க கூடாது கட்சியில. இருக்கலாம் ஐயா, அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. நீங்க வாங்க ஐயா, நீங்க சொல்றபடி பார்த்தா அப்ப சாட்டை துறைமுகனோட ஒரு தூக்கி இல்லாம ஐயா, சாட்டை துறைமுகனே தூக்கி ஐடியா கொடுக்குறீங்க, நீங்களே ஐடியா கொடுக்குறீங்க. ஐடியா கொடுக்கலங்க. அப்ப அவரும் வந்து வளர்ந்து வந்திருக்காரு, அவரும் ஒரு கட்சியில ஆளுமையா இருக்காரு. ஐயா இடும்பாவனம் கார்த்திக்கும் அப்படிதான், அவரும் கட்சியில ஒரு ஆளுமை தான். நீங்க இப்ப இவங்களெல்லாம் தூக்கி இல்லாம அப்ப இரண்டாம் கட்ட தலைவரே வேணாம்னு சொல்லாம சீமானுக்கு அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க சீமானுக்கு அறிவுரை கொடுக்குறீங்க, இடும்பாவனம் கார்த்திக் அறிவுரை கொடுக்கலங்க ஐயா. இந்த கட்சியில இவ்வளவு ஆளுமைகள் இருக்காங்க, இவரெல்லாம் தூக்காத சீமான் ஐயா வந்து மத்தவங்களெல்லாம் தூக்கி போட்டுருவாரா? இல்ல அவரு தான் இருக்கு ஐயா. அவர் வந்து ஒரு பொது உடைமை தலைவருங்க ஐயா. இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க சீமான்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாம். இவங்க வந்து உலகளாவிய கம்யூனிஸ்டத்தை பேசுறவங்க. இங்கே நாம் தமிழர் வந்து தமிழ் தேசம்னா என்னன்னா தமிழ் மக்களுக்கான கம்யூனிசம், அவ்வளவுதான். ஐயா பிரபாகரன் பேசுனதும் தமிழ் மக்களுக்கான கம்யூனிசம், தமிழ் மக்களுக்கான நலன். இது வந்து பொது நலன் தான், சுயநலம் கிடையாது. ஒரு வளர்ந்து வரும் இளம் சிந்தனையாளர் கம்யூனிசத்தை கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆர்வம் அங்கோட கேட்டுக்கிறேன். நீங்க கம்யூனிசம்ங்கிறது என்ன நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு தெரியல. ஐயா பின்ன என்னங்க ஐயா, எங்க நாட்டுல இருந்து பல பேர் சுரண்டிட்டு போறாங்களே. கேரள அரசு ஒரு 15 மரத்தை வெட்ட விடாம பண்ணுச்சு. அதான் ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் பேசுறேன், தமிழ்களுடைய சாபத்தை வாங்காதீங்க, அது பொல்லாத சாபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நீங்க வைத்தறிச்சல் கொட்டிட்டீங்க அப்படின்னு தான் சொன்னோம். நீங்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து கேரளால கொட்டினீங்க. கம்யூனிசம் பேசிட்டு சாபம் வைத்தறிச்சல் இப்படின்னு மூட. ஆமாங்க ஐயா, வேற என்ன ஐயா பண்ண முடியும்? எங்க மலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போய் எம்சாண்டா மாத்தி அங்க கொட்டினீங்க. அது இருங்க, நான் சொல்ற வரதை கேட்டீங்க. உங்க மனித கழிவு குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல கொட்டினீங்க, மொத்தமா அடிச்சுட்டு போயிருச்சு. என்ன பண்றது? சரி சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா சீமான் ஐயா அவர்களுக்கு இளம் சிந்தனையாளர் ஸ்டாலின் பாரதி ஐடியா கொடுக்குறீங்க. என்னன்னா இடும்பாவனம் கார்த்திக் வளர்ந்துட்டு வராரு, துரைமுருகன் வளர்ந்துட்டு வராரு, காளிமால் வளர்ந்துட்டு வர்றாங்க, அவங்கள மெதுவா தள்ளுங்க அப்படி நீங்களே அறிவுரை கொடுக்குறீங்க. ஐயா அறிவுரை கொடுக்கலங்க ஐயா, கட்சியில ஒரு ஆளுமையா இருக்காங்க. இன்னைக்கு அத்தை வித்யா வீரப்பன் இருக்காங்க, நான் வீரப்பனுடைய மகள் வலுவா சொல்றாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்ப அவங்க யாரு? அவங்களும் ஒரு ஆளுமை. அப்ப அத்தை காளியம்மாள் இருக்காங்க, அவங்க ஒரு ஆளுமை. இது போல பல ஆளுமைகள் கட்சியில இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்து உடனே வெளில போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல சீமானை தள்ளிட்டாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் தள்ள ஐடியா கொடுக்குறீங்க ஐயா. கல்யாண சுந்தரம் நீங்க சொல்ற தலைவர்கள் போல இவங்களாம் எவ்வளோ உச்சம் தோத்துட்டாங்க ஐயா. சாட்டை துறைமுருகன்லாம் அவங்கள விட பலன் எங்கேயோ போயிட்டாங்க. அவரெல்லாம் ஒன்றும் சீமான் ஐயா தூக்கல, இல்லை கட்சியிலேருந்து போன்னு சொல்லலை. இவங்களாம் இருப்பாங்களா தொடர்ந்து? அவங்களதாங்க ஐயா கேட்கணும். விருப்பமா இருக்கட்டும், நானா போட்டோம். இல்லை நீங்க என்ன போய் கேட்குறீங்க, நான் என்ன பண்றது? என்னங்க போற போக்குல இருந்தாருங்க, போனா போங்கன்னு சொல்லிட்டீங்க ஐயா. பின்னே ஐயா விருப்பம் இருக்கவங்க இருங்கப்பா, வேணானா போங்கப்பா. ஐயா சீமானே தான் சொல்றாரு, விருப்பம் தான் ஓட்டு போடுற எல்லாம் போடா அப்படிங்கிறாரு. அப்ப நான் சொல்லக்கூடாதா? நீங்களே சீமான் மாதிரி பேசுறீங்க ஐயா. இந்த இரு போனா போயிட்டே இரு அப்படிங்கிறீங்க, அப்படித்தானே சொல்றீங்க ஐயா? அப்படின்னு ஐயா பண்றது உங்களுக்கு உங்க விருப்பம். அது நாங்க ஒன்றும் பிடிச்சி நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க வந்து நீ உறுப்பினர் சேர்ந்தே ஆகணும், நீ இருந்தே ஆகணும்லாம் சொல்லலை. விருப்பம் இருந்தா இருங்கப்பா, விருப்பம் இருந்தா இருங்க, சேருங்க, இல்லைன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு இளம் தலைவர் அவங்களுடைய கருத்து வேணும், அவங்களுடைய பங்களிப்பு வேணும், உழைப்பு வேணும் அப்படின்னு ஒரு தலைவர் நினைக்க மாட்டாரா? என்னது சீமான் நினைக்க மாட்டாரா? ஒரு இளம் தலைவர்கள் வளர்ந்துட்டு வர்றாங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு உருவாகுது, அவங்களுக்கான ஆளுமை உருவாகுது, அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு, அவங்களுக்கு பின்னால் ஒரு ஃபாலோவிங் இருக்கு, இவங்க மூலம் கட்சிக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இருந்தாரு போனா போகுது அப்படின்னு நினைக்க முடியுமா? ஐயா அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. அதெல்லாம் தானா வருவாங்க. நான் ஒன்று சொல்ல, பலர் இதை பேசியிருக்காங்க. ஐயா அண்ணா அவர்கள் இருந்ததுக்கப்புறம் கலைஞர் வந்துட்டாரு அடுத்த கட்ட தலைவரா. ஆனால் 5 பேரும் தலைவர்கள், அந்த 8 பேர் தலைவர்கள்லாம் வரணும், அவங்க தான் வரணும். ஆனால் அவங்களெல்லாம் பீட் பண்ணி கலைஞர் வந்தாருன்னு சொல்கிற போது வேற ஒருத்தவங்க வந்து தான் ஆவாங்க. ஐயா
சீமானும் இருப்பார். சீமான் தமிழ் தேசிய தலைமையை எடுத்ததில் தமிழ் தேசியத்தை தமிழருக்கு மாபெரும் ஒரு வீச்சில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஐயா சீமானுக்கு மாபெரும் பங்கு உண்டு. அது வந்து திமுகவிலையும் மறுக்க முடியாது, யார் வந்தாலும் அதை மறுக்க முடியாது. ஓவர் பில்டப்பா இருக்கு நீங்க பேசுறது. ஐயா பில்டப் இல்லைங்க, உண்மையை சொன்னா பில்டப்புங்கிறீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கூட பில்டப்பு. இன்னைக்கு தினகரன் பேப்பரில் தமிழ் புதல்வன் உருவாகிட்டாங்களாம். அவர் சொல்றாப்புல, எங்கள் தங்கச்சிக்கு 1000 ரூபாய் வருது, எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருது, எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருது, என் குடும்ப கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு. ஐயா ஒரு உருட்டால் அவர் வந்து பார்ட் டைம் ஜாப் போகிறதே விட்டாராம். இதெல்லாம் வந்து சுத்த உருட்டுன்னு தெரியல. எல்லாரும் உதவிகரமா இருக்கு. ஏற்கனவே 200 ரூபீஸ்னு வச்சிருந்தீங்க, இப்ப 1000 ரூபீஸ் அப்கிரேட் பண்றீங்களா? அவமானப்படுத்துறீங்க மக்கள். ஐயா உண்மை சொன்னா என்னங்க ஐயா, ஒரு அறிவு இல்ல, போறவங்களுக்கு அறிவு இல்ல. நீங்க அரசாங்கத்துடைய உரிமைகளை பெறுகின்ற மக்களை அவமானப்படுத்துறீங்க. நீங்களும் வளர்ந்துட்டு வர ஒரு மாணவர், நீங்க அதை நீங்க அவமானப்படுத்துறீங்க. ஐயா அரசை அவமானப்படுத்துறீங்க. காய்கறி விலை எவ்வளவுன்னு தெரியணும். ஒரு முருக்காவோட விலை 15 ரூபாய் அப்படிங்கிறாங்க. விலைவாசி எங்க போயிட்டு இருக்கு? ஒரு அரிசி மூட்டையோட விலை 2500 ரூபாய். இது நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய விலைவாசி எப்படி இருக்கு, மளிகை பொருட்களுடைய விலை எப்படி இருக்கு, அதெல்லாம் உணர்ந்து தானே கொடுக்கணும். வேற 1000 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? நிறைய உணங்குறீங்க தானே. நிறைய வேணும்லாம் சொல்லுங்க ஐயா. முதல்ல மக்களுக்கான சரியான கல்வி தேர்வு செய்து மக்களுக்கு கொடுங்க, அப்புறம் மருத்துவத்தை கொடுங்க, அப்புறம் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறதா வேணாமான்னு மக்கள் சொல்லட்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் குறிப்பிக்காக ஸ்டாலின் பாரதி மிக்க நன்றி. நன்றி ஐயா. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.